ஹலோ மக்களே, வெல்கம் டு டெல்லி டாக்ஸ். நீங்கள் அங்கே லைவ் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இங்கே அந்த லைவ் வீடியோவை அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ மிஸ் பண்ணாமல் ஃபுல் லைவும் பாருங்கள். ஹாய் காவேரி. ஹாய் கங்காக்கா. ஈச்சி எனக்கு உன்னை இப்படி பார்க்க ஒரு மாதிரி எனக்கு ஒரு இட்லி இப்படி இருக்குடி, அப்படிதாண்டி இருக்கு. இங்க பாரு, இங்க பாரு, இங்க பாரு, இங்க பாரு, இங்க பாரு. கங்கா கங்கா போட்டு கங்காடி புடவை கட்டிருக்கு சார். புடவை ஓகே. என்ன அது கூட 1861 பீப்புள் இருக்காங்க. ரெடியா இருந்திருக்காங்க நம்ம ஆளுக்கு. நம்மள விட ரெடியா இருந்திருக்காங்க. ஆனா நம்ம கரெக்டா பங்க்சுவலா 7 மணிக்கு வந்துட்டோம். பஞ்சலா வந்திருக்கோம். உங்களுக்கே உங்களுக்கு சர்ப்ரைஸா வந்திருக்கோம். நாங்க எந்த கெட்டப்ல வந்திருக்கோம் பாருங்க. ஏன் வரீங்களா இல்லையா? உங்களை நான் வந்து இன்வைட் பண்ணேன். ஸ்வேதா, நீங்க வருவீங்களா மாட்டீங்களா? உங்களே இன்வைட் பண்ணி வச்சிருக்கேன். ஐ திங்க் அவளுக்கு இன்விடேஷன் எப்படி அக்செப்ட் பண்ணணும்னு தெரியல போல இருக்கு. கரெக்ட். அவங்க அப்படி நடுங்கிட்டு இருப்பாங்க, தேடிட்டு இருப்பாங்க. ஸ்வேதா தெரியலனா மெசேஜ் பண்ணு. அன்னேபிள் டு ஜாயின் டாண்டி. ஐயோ பாவம் ஸ்வேதா. திருப்பி ரெக்வெஸ்ட் கொடுறீ. கொடுத்துட்டு தான் இருக்கேன். 5 தடவை 4 தடவை எல்லாத்தையும் கேன்சல் பண்றா போல. அக்செப்ட் பதிலா இல்ல, அவள ரெக்வெஸ்ட் கொடுக்க சொல்லு. நான் இப்ப கொடுத்தல அந்த மாதிரி கொடுக்க சொல்லு. தெரியலையே, அவ வந்தா தானே. அதுக்கு பதிலா அங்க ஒரு 1000 பேர் ரெக்வெஸ்ட்ல இருக்காங்க. சர்ப்ரைஸ். மறுபடியும் நான் உன்னை எப்படி பாக்க, நீ என்ன பாக்க. ஐயோ நம்ம என்ன ஏன்டி எனக்கு இவங்க அனுப்புற மெசேஜ் எல்லாம் வரவே மாட்டேங்குது. அவங்க யாரும் இன்னும் மெசேஜே அனுப்பலடி. எல்லாரும் இப்பதான் ஃபாலோவிங்ல இருக்காங்க, இல்ல ஜாயினிங்ல இருக்காங்கன்னா யாரும் ஒரு மெசேஜ் கூட போடல. கவலைப்படாத. ஹார்ட் பறக்குதா சைட்ல? இல்ல, எனக்கு எதுவுமே பறக்கல. நீ ஏதோ பிளாக் பண்ணி வச்சிருக்க. உனக்கு மட்டும் வர மாதிரி. கைஸ், அவளுக்கும் கொஞ்சம் அனுப்பிடுங்க கைஸ். நான் இல்ல அது. அவங்க பாரு இங்க ஜாயின் பண்றா. நான் ரெக்வெஸ்ட் கொடுத்துட்டேன் அப்படின்றா. நீ கூட்ரி, நீ ஆட் வரா. அவ ரொம்ப நெட்வொர்க்கே இல்லாத இடத்துல இருக்கா. பேக் டு நம்ம பிளேஸ்ல இருக்கா. படூர் வீட்ல உட்கார்ந்து இருக்கா. நான் அக்செப்ட் பண்ணிட்டேன்டி. வந்து தொலைடி. எங்கடி அவ? திட்டாத. உன்னை ஒரு 2000 பேர் பாத்துக்கிட்டு இருக்காங்க. 2508. பேசுறது எதுவுமே வரல. இன்னும் யாரும் பேசலடி. சத்தியமா ஒரு மெசேஜ் கூட எனக்கு பறக்கலடி. ஏன் பேச மாட்டாங்க? நம்மள பேச விட்டு அவங்க வேடிக்கை பாக்குறாங்கன்னு நினைக்கிறேன். வராங்களா? போச்சு. லட்சு வரீங்களா? சரி, என்ன அமைதியா இருக்க? கேன்சல் பண்ணிட்டு திருப்பி ஸ்டார்ட் பண்ணுவோமா? சரி இரு. நீ பண்றியா? எனக்கு ஆட் பண்ண தெரியாது. அதுக்குதான் போன் பண்ணி நீ வாடி நான் பண்ணிக்கிறேன்னா. ஒழுங்கா போன வச்சிரு. இதுல நீ அவளை சொல்லிக்கிற. இரு நான் ட்ரை பண்றேன். ட்ரை பண்ணு. லைவ் நம்ம கூட வரவங்க எல்லாம் கால் துப்ப போறாங்க. இல்லடி, நீ ட்ரை பண்ண. நான் வெயிட் பண்றேன். நீ ஏன் கூப்பிடு, நான் வரேன். ஓகே பாய். பாய் டி. ஆல் தி பெஸ்ட். ஷார்ட்டஸ்ட் லைவ் பாசிபிள். பாய். ஹாய் சபரி. லக்ஷ்மி பிரியா தெரிஞ்சிருச்சு. எனக்கு அவன் நமக்குன்னு பார்த்து ஷூட்ட முடிச்சுட்டு வந்திருக்காடி. ஸ்வேதா குமார், நீங்க கொஞ்சம் வெளிச்சத்துல திரும்பினாதான் எங்களுக்கு உங்க பல்ல தவிர மூஞ்சி தெரியும். இதுதான் கொஞ்சம் தப்பா இருக்கீங்க. எது பின்னாடி எங்க இருக்கு? நீ பின்னாடி ஷூட்டிங் பிளேஸ்ல இருக்கியா? இல்ல, உனக்கு பின்னாடி யாரு இருக்காங்க? அது ஏடி. ஐயோ, லைட் எல்லாம் அமர்த்துறாங்க. வெளியே ஓடிவா. வெளியே லைட் இருக்காது இந்த வீட்ல. ஐயோ, டார்ச் வச்சுக்கடி. இந்த வைக்கிறேன். ஒரு டார்ச் இருக்கும்ல, அதை எடுத்துட்டு வரேன். வச்சுக்க. இவ அந்த கெட்டப்லயே இருப்பா. நம்ம மேனேஜ் பண்ணிரலாம்னு நினைச்சா கொஞ்சம் ஃபேன்சி ஆயிட்டாடி.
விடுங்க, ஒண்ணும் பெரிய வித்தியாசம் இல்ல. மேல ஒரு துப்பட்டாவை போடுங்க, புடவை மாதிரி பொட்டு பொட்ட வைங்க, சரியா போச்சு. வேற ஒண்ணும் கிடையாது. எப்படி இருக்கீங்க கேர்ள்ஸ்? நாங்க சூப்பரா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் வந்து மதியானம் தான் வந்து எமோஷனல் ஆகி கொஞ்சம் பிரேக் டவுன் ஆகி ஓரளவுக்கு நாங்க இப்போ ரெண்டு வந்து பேரும் அதை ஆகி முடிச்சு இப்ப வந்து கெட்டப் போட்டு உட்கார்ந்துட்டு இருக்கோம். Yes. அங்க பாரு, நான் அந்த வந்து கண்ணும் ரொம்ப வீங்கி இருக்கு, feel இந்த பண்ணேன். கண்ணும் வீங்கி இருக்கு. Yes. என்னால கெட்ட போட முடியல, நான் ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். பரவாயில்ல, இட்ஸ் ஓகே. நீங்க ஜாயின் பண்ணதே எங்களுக்கு நீங்க ரொம்ப ஜாயின் பண்ணிருக்கீங்க யமுனாவை, அதுவே பெரிய பிஸி விஷயம். ஸ்கெட்யூல்ல நீங்க எனக்கு ஜாயின் வந்து பண்ணிருக்கீங்க. உங்களை பார்க்கணும், அதனால நான் குடுகுடுன்னு ஓடி ஓ, வந்துட்டேன். நீங்க மணி எங்களை பார்க்க தான் வந்தீங்க. இந்த 4300 பேரை மீட் பண்றதுக்கு வரல. See, அவங்களும் வேணுங்க. ஃபர்ஸ்ட் போட்டு விட்டா கொளுத்தி விட்டுட்டா. சரி, இன்னைக்கு எபிசோட் பாத்தீங்களா? நான் பார்த்தேன், ஆனா காலையில இருந்து பாக்கல. நான் பார்த்தது 2 மணிக்கு தான் பார்த்தேன்ப்பா. எனக்கு episode பாக்குற அளவுக்கு தைரியம் இல்லடி. நான் எங்கிட்டு பார்த்தே அழுதுகிட்டு இருக்கேன். பாக்காமலும் இருக்க முடியல, பாக்கணும்னு தோணல. ஒரு மாதிரி ஆபீஸ்ல இருந்து 2 மணிக்கு பார்த்து எந்த சுகம் அப்ப பொல அழுதுச்சு. வேணாம் அத பத்தி எனக்கு பேசுற அளவுக்கு கூட இங்க எபிசோட விட நம்ம ஃபேன் பேசிங்க தான் வந்து அதிகமா நம்மள எமோஷனல் ஆக்குறாங்க. முடியல, ஆமா. நெஞ்செல்லாம் இருந்தா இருக்கு, முடியல. ஆமா. கொஞ்சம் நீங்களும் கொஞ்சம் கண்ட்ரோல் ஆயிடுங்க guys. நாங்களே வட சட்டியில தான் கிடக்குறோம், நீங்க போட்டு மறந்துறீங்க, கெடுக்குறீங்க. ஆமா. பட் என்னோட ஃபேன்ஸ் என்ன தெரியுமா பண்றாங்க? என்ன வந்து நாங்க ஃபீல் பண்றோம், ஓகே, பட் அது சரியாயிடும், நீங்க அடுத்த ப்ராஜெக்ட் பண்ணுங்க, நம்ம அதுல மீட் பண்ணலாம், நம்ம பார்க்கலாம் அப்படின்னு என்கரேஜ் பண்றாங்க. ஓகே, ஒரு எப்படி சொல்றது, ஒரு 60% வந்து பேட் ஃபீலிங், 40% குட் ஃபீலிங் அப்படி கொடுக்குறாங்க. அதனால ஒரு மிக்சரா தான் இருக்கு. ஆனாலும் படிச்சா வலிக்குது. வலிக்கும், அது எப்படி வலிக்காம இருக்கும்? முடியல, வலிக்குது. இதுல வேற நான் ஒரு போஸ்ட் போடுறேன்னா அடுத்து நீங்க ஒண்ணு போடுவீங்களா, அத பார்த்து நான் ஃபீலிங்ஸ் உள்ள போயிடுறேன். நான் அடுத்து என்ன போடணும்ன்றதே மறந்துடுறேன். எரும மாடு. நான் ஒரு கேளு ஸ்வேதா, யமுனா, இங்க பாரு, நான் ஒரு பேரா டைப் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு மேல நோட்டிபிகேஷன் எக்ஸ்பிரியாஸ் போஸ்ட்னு வருது. சரி, அப்புறம் பாத்துக்கலாம்னு, ஏன்னா டைப்பிங் அந்த பேராகிராஃப விட்டா முடிஞ்சுன்னு நான் டைப்லாம் பண்ணி என் பேராகிராஃப 4 தடவை வாசிச்சு போஸ்ட் பண்ணிட்டு என் போஸ்டையும் ஒரு 10 தடவை பார்த்து முடிச்சுட்டு அப்புறம் பார்த்தா யாரோ நமக்கு நடுவுல வந்தாங்களேன்னு பார்த்தா லட்சுமி அவ ஒரு பக்கம் போட்டிருக்கா. என்னடா இப்படி பண்ணி வச்சிருக்கா, அப்படி பார்த்துட்டு இருக்கேன் நானு. ஒரே மாதிரி பேசிக்கிட்டு இருக்கோம், நடந்துகிட்டு இருக்கோம். ஆமா, இது கூட பரவாயில்ல. இவ ரீசெண்டா வந்து ஒரு சேனல்ல இன்டர்வியூ கொடுத்திருக்கா போல என்னைய பத்தி. உண்மையதான் பேசினேன். பார்த்தேன். அது வந்து உண்மை. அதனாலதான் எனக்கு ரொம்ப எமோஷனல் ஆயிடுச்சு. அது வந்து நான் யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். என்னால வந்து அத பார்த்து எமோஷன் ஆக கூடாது, வெறி ஆகணும். நீ வாய மூடு. அவ வந்து கரெக்டா தான் யோசிச்சிருக்கா, நீ மூடு, ஓகேவா? நம்பாத சொன்னா கேளு. சரி கைஸ், நம்ம 3 பேரும் அப்புறமா பேசலாம். இங்க பேசலாம், உங்க கிட்ட பேசணும். நம்ம வரலாம். 3 பேருக்கு எல்லாம் கீழே தெரியுதா? சாரி, நாங்க ரொம்ப நாள் கழிச்சு நாங்க 3 பேரை ஒருத்தர் மூஞ்ச பாக்குறோமா, அதனால ஒரு மாதிரி ஒரு ஃப்ளோல போயிட்டோம். உங்ககிட்ட பேசுறதுக்காக தான் வந்திருக்கோம் எல்லாருமே. கைஸ், எனக்கு உங்க கமெண்ட்ஸ் எல்லாம் தெரியுது, இவங்களோட கமெண்ட்ஸ்ல உங்களுக்கு எல்லாம் தெரியுதா? எனக்கு தெரியுது. உனக்கு தெரியலையா? அப்போ உன்னோட போன்ல ஏதோ பிரச்சனை. நெட்வொர்க் இஷ்யூ. அப்ப வேற ஒண்ணும் பிரச்சனை இல்ல. சரி, லட்சுமி பிரியா கரெக்டா நான் படிச்சு காட்டுறேன். படிங்க. ஆக்டர் சபரி, ஏன் எங்கள பைத்தியம்னு சொல்றீங்க? அது நீங்க என்ன மீட் பண்ண ஒருத்தவங்க சொல்றாங்க, நீங்க பேசுங்க நாங்க கேக்குறோம் அப்படின்றாங்க. அச்சடா, நைஸ். யமுனா அக்கா ரீல் போடுங்க. ஏன் ரீல் போட மாட்டீங்க? வாண்டட் பாய் 420 மெசேஜ் பண்ணிருக்காரு. ஓகே, கண்டிப்பா போட்டுறலாம். எல்பி தாரு ஸ்வேதா கியூட்டீஸ். அச்சோ, ஐயோ, எனக்கு மட்டும் மெசேஜே வர மாட்டேங்குதுப்பா. இருமா, நான் உனக்கு படிச்சு காட்டுறேன். கமருதீன் எபிசோட்ல வருவாரா? எபிசோட் முடிஞ்சு எண்ட் கார்டு போட்டு தான் 7 மணிக்கு வந்திருக்கோம் நாங்க. எந்த எபிசோட்ல வருது? லவ் யூ அவர் நதீஸ், மிஸ் யூ ஆல். நாங்களும் மிஸ் யூ ஆல். மிஸ் யூ நதி சிஸ்டர்ஸ், மிஸ் யூ गाइस. எல்லாரும் மிஸ் பண்றாங்க. நாங்க உங்களை எந்த அளவுக்கு மிஸ் பண்றோம்னு எப்படி சொல்றது? இங்க நாங்க பண்ண மாட்டோம். நாங்க வந்து எமோஷனல் ஆக மாட்டோம், கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஆமா,
வேணாம். ஆட் விஜய். விஜய் அவரு வேற ஷூட்டிங்ல இருக்காரு. ஷூட்டிங்ல இருந்து அவரை கூப்பிட முடியாது. அவர் காலையில ஜாகிங் போயிட்டு இருந்தாரு விஜய். அப்படியா? அப்படியாடி? அடியே சிஎம் விஜய். ஐயோ என் கூட இருக்கிறவங்களுக்கு இருக்க ஆளுங்க பாரு. ஓ அவர் பஸ்ல கூட தான் ஏறி போனாரு. ஆ? அவர் பஸ்ல கூட தான் ஏறி போனாரு. பேசு நீ ஒண்ணு பேசு. 2 பேருக்கு ஆன்சர் பண்ணலாம். அவ சொல்லிட்டா, நீ சொல்லு. நான் சிங்கா பேசுறோம். ஸ்டார்ட் ட்ரெண்ட் ஸ்டாப் ட்ரக்ஸ். அவ இங்க வந்து இப்போ இது பேசிட்டு இருக்காடி, பாலிடிக்ஸ் பேசிட்டு இருக்காடி. நான் இப்படியே கோத்து விடுங்கடி சரியா? இல்லடி அந்த அளவுக்கு எனக்கு அறிவு இல்ல. I am still அவ அது என்னன்னு யோசிச்சுட்டு இருக்காடி. ஓகே எனக்கு ஃபாலோ பண்ணலாம். இதுக்குதான் நியூஸ் பார்க்கலனாலும். இங்க பாருங்க, எனக்கு மகாநதி தாங்க முக்கியம். நியூஸ் எல்லாம் இன்னொரு எனக்கு மகாநதி தாங்க முக்கியம். எனக்கு எனக்கும் மகாநதி தாங்க முக்கியம். இங்க பாரு, ஒருத்தர் கேட்டிருக்காரு, ஜின்சி பாபு ஹஸ்பண்ட்ஸ் எங்க 3 பேரோட. ஐயோ நான் வந்து பேச்சுலர் காவேரியா தான் வந்திருக்கேன். ஐ டோன்ட் ஹேவ் a husband. இரு. நான் வந்து டாலர்லாம் போட்டு வந்திருக்கேன். Okay. அக்காவும் குங்குமம் வைக்கல. இவ வந்து நானும் பேச்சுலர் கங்கா. நோ தாலி நோ குங்குமம். எஸ். நீங்க ஏன் குங்குமம் வச்சிருக்கீங்க? நான் தான் வந்திருக்கேன். ஆனா நெத்தியில குங்குமம் வச்சிருக்கீங்களே அம்மா. அது வந்து லைட்டா பாசம். லைட் பாஸ் இங்க தூவி விட்டுருக்கீங்களா? இல்ல கள்ளக்காதல். வேற ஷூட்டிங் மட்டும் பண்ணிட்டு வராங்க. நீயே கல்யாணம் பண்ணிருக்க. நீ ஒரு கள்ளக்காதல்லாம் பண்ண கூடாது. சீச்சி வாய்ப்பே அடிக்கும். வாய்ப்பே இல்ல. ஐயோ வாயிலடி. அம்மா கேட்டாங்கன்னா என்ன பண்ணுவாங்க? அடிப்பாங்க. பலார் நர்மதாக்கு வந்து ஞாபகம் இருக்கா? அக்கா நீங்க எல்லாம் சேர்ந்து இன்னொரு ப்ராஜெக்ட் பண்ணலையா? தயவு செஞ்சு யாராவது ப்ரொடியூசர்ஸ் பார்த்தா சேர்த்து விடுங்களேன் எங்களை. என் பேர் லட்சுமி பிரியா, இவங்க பேர் தாரிணி, அவங்க பேர் ஸ்வேதா. எங்க 3 பேரை வச்சு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுங்க. நாங்க வந்து எந்த சைடு பார்த்தாலும் 3 பேர் ஒன்னா இருப்போம். வேற அதனால நீங்க கேஷனாவே அக்கௌண்டன்சியா போடலாம். எதனால நீங்க பண்ணலாம். நாங்க ரெடி. வில்லி இல்ல வந்து தங்கச்சி என்ன கூட நீங்க வில்லியா ட்ரை பண்ணுங்க. ஐ கேன் ஆக்சுவலி ட்ரை. ஏதாவது பண்ணுங்க ப்ளீஸ். யாராவது ப்ரொடியூசர்ஸ் பாத்தீங்கன்னா எங்களை பாத்துக்கோங்க. நாங்க தான் 3 பேரும் 3 ஐடியா இருக்கு. 3 ஐடியா ப்ரொடியூசர்ஸ் மட்டும் இல்ல, டைரக்டர்ஸ், அசிஸ்டன்ட் டைரக்டர், யாராவது ஒருத்தர் வாங்கலே. 3 பேர்ல யார் பிக் பாஸ் போறீங்க? நீ போறியாடி? நீ போறியாடி? நீ போறியா? எனக்கும் இல்லப்பா. நம்மளே வந்து மகாநதி ரெஸ்ட் இன் பீஸ் மோட்ல இருக்கோம். நாங்க உங்க நதிகளா இருக்கன்னா நாங்க இங்கே இருந்துக்கிறோம். இல்ல நீங்க எல்லாம் அவங்க லட்சுமி பிரியா தாரணி ஸ்வேதா பாக்கன்னா நாங்க பிக் பாஸ் போறோம். யோசிச்சு பாரு, நம்ம வந்து யாராவது ப்ரொடியூசர் எங்களை வச்சு ப்ராஜெக்ட் பண்ணுங்க, 3 பேரையும் சேர்த்து உள்ள அமுச்சு விட்டுறாங்க பிக் பாஸ்லயா? இல்ல இப்படி சொல்லணுமா? 3 பேர் போய் நல்லபடியா கடைசி 100வது நாள் வரை இருந்துட்டு வந்தா உங்களுக்கு ஒரு சூப்பர் பிரைஸ். 3 பேர் 3 லீடு அப்படிங்கணுமா? வாய்ப்பே இல்ல. பிச்சுக்காது. அடிச்சுக்கிட்டு நம்ம 3 பேரை அடிச்சுக்கிட்டு நிப்போம். அப்புறம் ஒருத்தவங்க சொல்லிருக்காங்க, அபி யாரும் போகாதீங்க. குட், நாங்க போகல. நான் யாராவது போறீங்க போலயே பிக் பாஸ்க்குன்னு நினைச்சேன். தெரியலையே. சான்ஸ் கிடைச்சா விஜய் அண்ட் காவேரி சேர்ந்து நியூ ப்ராஜெக்ட் பண்ணுவீங்களா? கொடுத்தாங்கன்னா பண்ணலாம், கொடுக்கவில்லை. பிபி போங்க, நல்லா இருக்கும். என்னது மகாநதி 2 ஸ்டார்ட் பண்ணுங்க. இதோ ஸ்டார்ட் பண்ணிருக்கோமே மகாநதி 2. இப்ப போயிட்டு இருக்கு பாருங்க. இதான் மகாநதி 2. நோ பிக் பாஸ் செல்லம். அச்சச்சோ. ஐ தாட் சடனா MN2 ஷூட்டிங்னு. அதுதான் அது. எப்படி நல்லா இருக்குடி. गाइस எனக்கு யாரோட மெசேஜும் வர மாட்டேங்குது. அதனால தான் நான் உனக்கு படிச்சு காட்டிட்டு இருக்கேன். இரு. ஒரு இவ்வளவு சீக்கிரம் சீரியல் முடிச்சீங்க. சொல்லுங்க ஸ்வேதா, ஏன் முடிச்சீங்க? நான் தான் வந்து ப்ரொடியூசர், நான் தான் டைரக்டர், நான் தான் ஒத்துக்கிட்டாங்க. நான் தான் வந்து சரி எதுக்கு மகாநதி முடிச்சுடலாம் அப்படின மாதிரி இருக்கே. புரியல எனக்கு. சொல்லுங்க ஏன் முடிச்சாங்க, சொல்லுங்க. நீங்களா சீனியர்ஸ், நீங்க சொல்லுங்க ஏன் முடிச்சாங்க.
இங்க பாரு, இப்படி நீ பேசணும்னா உன்னை வந்து குட்டி பாப்பாவை வச்சு மண்டையில தட்டிக்கிட்டு இருக்கோம் பாத்தியா, அது வந்து தப்பே கிடையாது. மீண்டும் மீண்டும் அதை பண்ணிக்கிட்டே இருக்கோம் நாங்க. அங்க பாரு ஒரு பீஸ் வாயில ஜிப்பு போட்டு உட்கார்ந்து இருக்கு பாரு. நீங்க என்ன ஒருத்தவங்க மெசேஜ் போடுறாங்க, நீங்க எல்லாம் ஏன் மகாநதி காஸ்டியூம்ல இருக்கீங்கன்னு. கைஸ், இன்னுமா உங்களுக்கு புரியல? எங்களுக்கு என்ன ஃபீலிங் இருக்கோ அதை உங்ககிட்ட கொண்டு வர்றதுக்காக தான் நாங்க காஸ்டியூமே போட்டோம். கடைசியா லாஸ்ட் ஒன் டைம் போட்டோம், வேற ஒண்ணும் இல்ல. For the last time, one last time நாங்க One last time தான் இந்த costume, வேற ஒண்ணும் இல்ல. யமுனாவா இருக்கணும்ன்றதுக்காக தான் இந்த காஸ்டியூம் வந்து. அந்த வைபோட வந்தா இந்த லைவ் வந்து நிலைக்குள்ள நீங்க தான் நிறைய பேர் வருவீங்களே எங்களை எடிட் பண்ணி போற, அதுக்காக தான் நாங்க இப்படி வந்தோம். ஆமா. அம்மு கூட நிறைய சீன்ஸ் வரலாம் மேம், தயவு செஞ்சு பிக் பாஸ் போகாதீங்க. வாட் வாஸ் த பெஸ்ட் பார்ட் ஆஃப் பீயிங் இன் மகாநதி, ப்ளீஸ் ஷேர். சொல்லுங்க சொல்லுங்க ஸ்வேதா, நீங்க ஆரம்பிங்க. ஸ்வேதா ஆரம்பிங்க. மெசேஜே வரல, அதுதாங்க நான் படிச்சு காட்டிட்டு என்ன இருக்கேன். படிச்சு காட்டினாலும் நான் படிச்சாதான் நான் வந்து சொல்லுவேன், ஆன்சர் சொல்லுவேன். Thank you அக்கா. What was the best part of being in Mahanadi, please share ஸ்வேதா. சொல்லுங்க. அக்கால இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். தங்கச்சில இருந்து வா, நீதான் கலெக்டர், உனக்கு அறிவு இருக்கு பாரு, எனக்கு அறிவு இல்ல. கலெக்டர் ஆரம்பிங்க. அக்காதான். ஏய் ஏய், என்னடி பீயிங் பெஸ்ட் பார்ட் கூட சொல்ல மாட்டியாடி? ஏன்டி யோசிக்கிறதுக்கு அவ்வளவு டைம் தேவைப்படுதா? ஓ, உன்கிட்ட பெஸ்ட் மொமெண்ட்ஸே கிடையாதா? இல்லையா? அப்ப எங்களால பார்த்தா உனக்கு என்ன தோணுது? இருக்குடி, ஆனா சொன்னா அழுதுருவோம்னு பயமா இருக்கு. அழுகாம நீ சொல்லு, அழமாட்ட. ஜாலியா சொல்லு. உத்து பாரு, நீ அழமாட்ட. டக்குன்னு சொல்லு, 3 பேருக்கு டைம் எனக்கு வந்து பெஸ்ட் பார்ட்னா கொடைக்கானல்ல நம்மலாம் ஒன்னா சேர்ந்து இது ஆமா பண்ணோம்ல, ஆமா. அது வந்து லைஃப்லயே என்னால மறக்க முடியாத ஒரு விஷயம். சாரி, இங்க கொஞ்சம் ரெயின் எஃபெக்ட் கொடுத்துட்டு இருக்காங்க, அதனால நோ ப்ராப்ளம். அப்பதான் நம்ம எல்லாம் வந்து ஒரு மாதிரி கனெக்ட் ஆகி ஒரு மாதிரி ஜாலியா இருந்துச்சு அதெல்லாம். அப்பதான் நம்ம வந்து பாண்ட் ஆனோம் நம்ம 3 பேருமே. ஆமா, அப்பதான் யமுனா கூட்டத்துல சேர்த்தோம். இது வந்து பாக்குற எல்லாருக்கும் எப்படின்னா, இந்த அப்பாக்கு வந்து செகண்ட் வைஃப் அப்படின்ற சீக்வன்ஸ் வரப்போ நாங்க வந்து கொடைக்கானல் போனோம்ல, அந்த டைம் வந்து அப்பதான் ஸ்வேதாவை வந்து கேங்ல உள்ள வரவேற்றாங்க. வாங்க கேக் ஓபன் பண்ணும். அது எவ்வளவு பெரிய கதை, ஆனா அது முடிக்க முடியாது இந்த லைவ்ல. அது சோ அந்த மொமெண்ட் வந்து அவங்களுக்கு ஸ்பெஷலா இருந்திருக்கு. நீங்க சொல்லுங்க கங்கா. தங்கச்சிக்கு அடுத்த தங்கச்சி பேசணும். சீக்வன்ஸ் பேசாத, சொன்னா சொல்லணும், அவ்வளவுதான். சொல்லு. அது நானும் தானே சொல்றேன். யாரும் ஒருத்தவங்க நம்ம 2 பேரும் சேர்ந்து அவளை ராகிங் பண்ணிட்டு இருக்கோம், புல்லிங் பண்ணிட்டு இருக்கோம்லாம் சொல்லி சொல்றாங்க. ஸ்வேதாவை போய் யமுனாவை புல்லி பண்ணாதீங்கன்னு போடுறாங்க. கங்கா, அவங்களுக்கு தெரியல நீங்க தான் எல்லாரையும் ராகிங் பண்ணுவீங்க. பப்ளிக். ஓகே ஓகே गाइस, நான் வந்து ஒரு உண்மை இந்த இடத்துல சொல்லியே ஆகணும். நான் வந்து சீரியல் ஒரு 1.5-2 வருஷம் கிட்ட பண்ணிக்கிட்டு இருந்தேன். புதுசா இவங்க வந்து பெஸ்ட் கங்காவா உள்ள வந்தாங்க. வந்த முதல் நாள்ல இருந்து அவங்க என்ன ராகிங் பண்ண ஆரம்பிச்சாங்க. எந்த அளவுக்கு நான் வந்து மன உளைச்சலுக்கு ஆளானேன்னா, நான் எல்லார்கிட்டயும் பேசுறதே நிப்பாட்டிட்டேன். நான் ரொம்ப நாளா அப்படியே அமைதியா உட்கார்ந்து இருக்கேன் ரூம்ல. ராகிங் பண்ணிட்டீங்க, அதனால எனக்கு வந்து பேசணும்னே தோணல அப்படின்னு. அப்புறமா பார்த்தா அது ராகிங் பண்ணக்கூடிய பீஸே கிடையாதுன்னு புரிஞ்சிருச்சு. நான் பேசுனேன் அதுக்கு அவங்களுக்கு ராகிங்கா ஃபீல் ஆயிருக்கு. அவங்க ராகிங்கா தான் பேசினாங்க. அதுக்கப்புறமா அது ராகிங்கே தெரியலன்னு சொல்லி கைஸ் நான் சொல்லிடுறேன். என் வீடியோல நான் சொல்லிருக்கேன்ல, எனக்கு அவளுக்கு பயங்கரமா முட்டிக்கிறோம்னு. அதுதான் நாங்க முட்டிக்கிட்டு தான் சேரவே செஞ்சோம். இதுதான் நாங்க. சொல்லுங்க, இந்த மகாநதியில நடிச்ச பெஸ்ட் மொமெண்ட்ஸ் சொல்லுங்க. பெஸ்ட் மொமெண்ட் எனக்கு டெய்லி பெஸ்ட் மொமெண்ட் தாண்டி நான் இல்ல நான் சொல்றேன். நீ வாய மூடு, நீ வராத, நீ வரவே கூடாது. கேள்வி கேட்டிருக்காரு லக்ஷ்மி பிரியா அக்கா, சொல்லுங்க தொப்பை குறிக்க டிப்ஸ். யாருகிட்ட கேக்குறீங்க? லக்ஷ்மி பிரியா கொஞ்சம் டிப் கொடுங்க, ஏன் இப்படி பண்றீங்க? நான் சொல்றேன். எங்களுக்கு வந்து ஆன் ஸ்பாட்ல வந்து எப்படின்னா கேர்ள்ஸ் எங்க 4 நதிசையும் சேர்த்து விட்டு ஒரு சீன் வச்சாலே நாங்க செம்ம ஃபன்னா போவோம். ஏன்னா நாங்க அந்த சீனை சிங்கிள் டேக்ல எடுக்கவே மாட்டோம். இதுதான் உண்மை. யாராவது ஒரு ஆள் சிரிப்போம், மீதி 3 பேரும் திட்டுவாங்க. இதுதான் என்னோட பெஸ்ட் மொமெண்ட். இது வந்து ரேண்டமா எப்படி சொல்றது,
ஆஃபனா நடந்துகிட்டே இருக்கும், கடைசி வரையும் நடந்துச்சு. அழுதாலும் ஒன்னா அழுதோம், சிரிச்சாலும் ஒன்னா சுத்தம், திட்டு வாங்கினாலும் திட்டு வாங்கணும். இதுதான் நாங்க. இதான் என் பெஸ்ட் மொமெண்ட், நான் மறக்கவே மாட்டேன். ஆஃப் ஸ்கிரீனும் சரி, ஆன் ஸ்கிரீனும் சரி, இதான் என்னோட பெஸ்ட் மொமெண்ட். இருங்க, பின் குறிப்பு. எனக்கு வந்து எங்கேயுமே கேர்ள்ஸோட செட் ஆகாது. கேர்ள்ஸோட செட் ஆகணும் ஒரே செட் மகாதனி. அது ஏன் தெரியுமா, நம்ம எல்லாம் வந்து பாக்குறதுக்கு பெண் ஆ. இல்ல ஆண் பாய், ஓகேவா? சோ அதனால நார்மல் கேர்ள்ஸ் கூட நம்மளுக்கு செட் ஆக மாட்டேது. இதே மாதிரி ஆண் பிள்ளைகள் சேர்றப்போ செட் ஆயிடுச்சு. செட் ஆயிடுச்சு, ஒண்ணும் கிடையாது. வாங்க வாங்க லட்சுமி, நீங்க போடுங்க உங்களோட. யாராவது ஏதாவது இம்பார்ட்டன்டா மெசேஜ் பண்ணிருக்காங்களா நான் பாத்துறேன், அப்புறம் கோச்சுப்பாங்க. நீ இல்ல கடைசியா ஸ்வைப் பண்ணி, நீ ரொம்ப ஃப்ரண்ட்ல இருக்க இது பாத்துட்டு இருக்க மாதிரி இப்ப இருக்கு. பாரு. யாரு? எத்தனை பேர் இருக்காங்களா? 5000 people இருக்காங்க. 5000 4975 இருக்காங்க. வாவ். ஆனா எனக்கு எவ்வளவு தெரியுமா காட்டுது? 2.8. அதான் உனக்கு நெட்வொர்க் இல்ல. இங்க பாரு, மகாநதிக்கு சக்சஸ் மீட் இருக்குமா விஜய் டிவில? சொல்லணும்னு ஆசையா தான் இருக்கு. ஆனா நீங்க தான் இருக்கீங்களே, நீங்க ஃபேன்ஸ், நீங்க வந்து மெசேஜ் போடுங்க, எல்லாருக்கும் அனுப்பி விடுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச போட்டுக்கிட்டு தாண்டி இருக்காங்க அவங்க, பாவண்டி. பெரிய தலைவர்கள் ஐடிக்கு எல்லாம் போட்டு விடுங்க, நாங்க வந்துருவோம் ஃபேன்ஸ் மீட். அக்கா நீங்க 3 பேரும் அழகு. ஆச்சோ நைஸ். தாரு யூடியூப் ஜர்னி எங்க இருக்கு? எனக்கு வராம அவளுக்கு போது மெசேஜ் எல்லாம், எனக்கு என்னோட மெசேஜ் கூட கண்டுபிடிச்சு. புரிஞ்சு என்னது? மகாநதி ஆக்டர்ஸ்லாம் எங்கேயாச்சும் ட்ரிப்பு போய் vlog போடுங்க சிஸ்டர்ஸ். ட்ரை பண்றோம் நாங்க. அப்படி போனோம்னா அந்த vlog நீங்க மறக்கவே மாட்டீங்க. அந்த மாதிரி நாங்க பண்றோம். வெயிட் பண்ணுங்க கொஞ்சம், இந்த வெயில் இறக்கிக்கிறோம். நம்மளால மறக்க முடியாது. போய் பத்திரமா வந்தா சரி. போயிட்டு நீயும் நானும் சண்டை போட்டுக்கிட்டு தான் நின்னுட்டு இருக்கோம். நம்ம 2 பேருக்கு நடுல இவ மாட்டிப்பா. ஆமா. ஏய் போ, அவகிட்ட போய் சொல்லு போ, அதெல்லாம் பண்ண முடியாது. ஸ்வேதா டே ப்ளீஸ் டி, ட்ரிப்புக்கு வந்திருக்கோம், இப்படி பண்ணாதீங்க டி. blessing வருது. நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் பண்ணுங்க ஆல் டுகெதர். மை காட். ஹோப் பரவிட்டார். எனி கேரக்டர், ப்ராப்பர்ட்டி ஆர் ஃபேவரட் திங் யூ. இரு, நான் இன்னும் என் क्वेश्चनோட ஆன்சரே சொல்லல. என்னோட பெஸ்ட் மொமெண்ட் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் சீரியல் ஆரம்பிக்கிறப்போ இருந்த அந்த ஆம்பியன்ஸ் வந்து ஆல் பெஸ்ட் மொமெண்ட்ஸ் இருந்து. அதுக்கப்புறமா நடுவுல ஒரு 2 கங்கா வந்தாங்க, அது ஒரு மாதிரி போச்சு. அதுக்கப்புறம் 3ஆவதா ஒரு கங்கா வந்தாங்க, ஓகேவா? அந்த கங்கா எனக்கு பிடிக்கல. மூஞ்சி மேலே சொல்றா பாரு, மூஞ்சி மேல. அம்மா அமைதியாருமா, ஓப்பனா தான் சொல்லணும். எங்க அம்மா உனக்கு ரெக்கமெண்டேஷன் இங்க பாரு. உண்மைதான் மாமி, எனக்கு அவளை பிடிக்கவே பிடிக்காது. சும்மா நாங்களே வெளியே நாடகத்தை போட்டுட்டு இருக்கோம். சும்மா நாடகம் போட்டு. சரியா? அப்ப வந்து எனக்கு பிடிக்கல, ஏன்னா அவங்க ராகிங் பண்ணாங்க. அதுக்கப்புறமா ஒரு பாயிண்ட்ல 2 பேரும் உட்காந்து பேசினா மூஞ்சி மட்டும் தான் வேற, அனுபவிச்சதெல்லாம் சேம். சரி ஓகே, இது நம்மள மாதிரி ஒரு பீஸ் அப்படின்னு சொல்லி 2 பேரும் ஜெல் ஆயிட்டோம். அதுக்கப்புறமா நாங்க நிறைய சண்டை போட்டோம், நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் பண்ணோம். ரொம்ப முக்கியம், ஏன்னா லைட் எடுத்துட்டாங்க. சூப்பர், அப்படியே நெல்லு, அங்கே என்ன பேசுனேன், அதான் அதோட ஜெல் ஆயிட்டோம். அதுக்கப்புறம் சண்டை போட்டு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் பண்ணி, அதுக்கப்புறமா நிறைய கட்டி பிடிச்சி அழுது சிரிச்சு, அவ படுத்து தூங்கி நிற்பா, அவ மேல உருண்டு டார்ச்சர் பண்ணி நான் பண்ண ராகிங் 2 days தான் गाइस. ஆனா நான் அனுபவிச்சது 2 வருஷம், 2 வருஷம். அதுக்கப்புறமா ஷார்ட்ல வந்து 2 பேரும் சிரிச்சு அசிங்கமா திட்டு வாங்கி கேமராமேன் கிட்டயோ டைரக்டர் கிட்டயோ ஷூட்டே நிப்பாட்டி, அதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் சிரிச்சத பார்த்து விஜய் சிரிச்சு அது ஒரு 10 டைம் போய், இட் வாஸ் பியூட்டிஃபுல். பட் not beautiful, but not beautiful இல்ல, பியூட்டிஃபுல் தான். beautiful.
பியூட்டிஃபுல் தான். இந்த மூணாவது கேரக்டர் நம்ம 2 கேரக்டர் கனெக்ட் பண்ணிச்சு அத அதுக்கப்புறமா சொல்லு. வந்துட்டு ஆதிரை போனதுக்கு அப்புறமா இவங்க புது கேரக்டர் ஒருத்தவங்க வந்தாங்க, ஸ்வேதான்னு. அவங்க வந்துட்டு ரொம்ப ரிசர்வ்டா இருந்தாங்க. அவங்க ரிசர்வ்டா இருக்கிறப்போ எங்களுக்கு நடிச்சாங்க. நீங்க அப்படி இருக்கீங்களா, நாங்களும் அப்படி இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் ஆட்டிடியூடா இருக்க ட்ரை பண்ணோம். ஹலோ நான் ஆட்டிடியூடா இல்ல, ஓகேவா? ஆட்டிட்யூட் தான். அமைதியா இருந்தாலே attitude நாங்க தான். அமைதியா இருந்தோம். அதெல்லாம் இல்ல எங்களுக்கு. நீ ரூம் எப்படி இருக்கும் நீ யோசிச்சு பாரு. அதுல அமைதியா சைலண்டா இருக்கும். நான் வந்து யோசிப்பேன் ஏன் சைலண்டா இருக்குன்னா. அதுக்கான காரணங்கள் நாங்க முன்னாடி அனுபவிச்ச பல விஷயங்கள், அதனால. அதுக்கப்புறமா வந்து நீங்க பேசுறப்போதான் தெரிஞ்சது நீங்க இன்னும் கிட்டாதான் இருக்கீங்க, நீங்க இன்னும் வளரவே இல்லை. இனிமேதான் பாப்பீங்க நீங்க, இனிமேதான் வந்து ஆட்டிடியூட்னு நினைச்சோமே அப்படின்னு சொல்லி நாங்களே எங்களுக்கு கேள்வி கேட்டுட்டு சரி வா உள்ள வா அப்படின்னு சொல்லி நாங்க கேங்குக்குள்ள சேர்த்து, அதுக்கப்புறமா நம்ம எனக்குமே வந்து அன்னைக்கு நைட்டு நம்ம 3 பேரும் ஸ்பெண்ட் பண்ண டைம், அதுக்கப்புறம் நம்ம ஹாட் சாக்லேட் குடிக்க போனது, இதெல்லாம் வந்து கொடைக்கானல் லொகேஷன், சென்னையில கொடைக்கானல்ல தான் நாங்க கண்டோம். அது ரொம்ப ரொம்ப. அப்புறம் நம்மளோட பொங்கல் செலிப்ரேஷனு, அதுவும் செம்ம ஜாலியா இருந்துச்சு. அதுக்கப்புறமா நான் உன்னை ஃபர்ஸ்ட் அடிச்ச சீனு செம்ம ஜாலியா இருந்துச்சு எனக்கு. பெர்ஃபார்மன்ஸ், ஃபுல் ஆன் பெர்ஃபார்மன்ஸ். கரெக்ட். இவளை அடிச்சு உன்னை சுழட்டி ஒரு மாதிரி பண்ணி விட்டோம். எனக்கு நான் வந்து கோவப்படணும் அந்த சீன்ல, ஆனா அவ அடிச்ச அடியில நான் அழுதுட்டு இருக்கேன் அந்த சீன்ல. பயந்துருச்சு குழந்தை, வேற ஒண்ணும் இல்ல. ஆமா, ஏதோ பிரவீன் சார் இருக்கிறதால ஏதோ ஒரு அளவுக்கு ஓகே மேனேஜ் பண்ணிட்டேன் நானு. சரி ஓகே. இப்ப வந்து இன்னொருத்தவங்க கேக்குறாங்க, எனிதிங் அபவுட் வீக்கா, நியா, குகா? ப்ளீஸ் சே சம்திங். இல்ல ஃபர்ஸ்ட் வீக்கா தான் வந்திருக்கா, அதனால நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. சரி ஓகே. வீக்கா வந்துட்டு இல்ல, எனக்கு உங்களுக்கு யோசிக்கிறதுக்கு டைமிங்க்கு நாளா இல்ல, எனக்கு புரியல. ஓகே, லெட்ஸ் டாக் அபவுட் வீக்கா வந்துட்டு வீக்கான்ற ஒரு டேர்ம் எங்க விஜய் தான் வந்து கிரியேட் பண்ணாரு ஃபர்ஸ்ட் நடந்த ஃபேன்ஸ் மீட்ல. அங்க இருந்து வீக்கா ஹஸ் பிகம் ஒன் கைண்ட் ஆஃப், எப்படி சொல்றது, ஒரு கிரேசியான அட்டாச்மெண்ட் வந்துருச்சு நிறைய ஆடியன்ஸ்க்கு. நிறைய பேர் வந்து மகாநதின்றதே மறந்துட்டு வீக்கான்னு பேர் வைக்கிற அளவுக்கு போயிடுச்சு. நிறைய இடத்துல நாங்க ஸ்ட்ரெஸ் பண்ண வேண்டியதாயிடுச்சு, மகாநதி இஸ் மோர் தேன் வீக்கா. நிறைய விஷயங்கள் உள்ள அழகழகா இருக்கு, இதுக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் நீங்க கொடுக்குறீங்க, பட் தென் அதுக்கும் அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க அப்படின்னு. ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான பேர். நான் வந்து ஒரு ஆடியன்ஸா ரசிச்ச ஒரு பேர்னா அது அந்த ஒரு பேர் தான். அதே மாதிரி எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் இருந்த குமரன் கங்கா ஓப்பனிங்ல இருந்துச்சுல அந்த ஸ்டோரி, அந்த குமரன் கங்காவோட கங்கா வந்து எனக்கு அவனை பிடிக்காது அப்படி சொல்வா, இல்ல எனக்கு உன்னதான் பிடிக்கும் அப்படின்னு கூப்பிட, அந்த கியூட்டான அந்த பாண்டிங் வந்து எனக்கு கூகால எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறமா நீங்க வந்ததுக்கு அப்புறமா கங்கா நீங்க வந்ததுக்கு அப்புறமா உங்க 2 பேருக்குள்ள அந்த அண்டர்ஸ்டாண்டிங் கப்புள் அப்படின்ற அந்த ஒரு இது இருந்துச்சுல, தட் வாஸ் வெரி கியூட். நிறைய நியூலி மேரிட் கப்புள்ஸ பாக்குற மாதிரி இருந்துச்சு, அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்களதுல வந்து நிவின் உங்களை எவ்வளவு வெறுத்தாலும் நீங்க அவர் மேல அப்படியே பொழிவீங்க. ஐயோ கேக்கலையே இதுதாங்க இவன். கேக்கலடி, திரும்பி சொல்லுடி. இப்ப திரும்பி சொல்லியாண்டி, திரும்பி சொல்லு. இப்ப கேக்குதா? திரும்பி இல்லடி, எனக்கு நெட்வொர்க் இஷ்யூ ஆயிடுச்சு. இப்ப கேக்குதாடி? சொல்லு. ஆண்டவா, ஓகேவா? நீங்க வந்ததுக்கு அப்புறமா வந்து நிவின் யமுனாவோட டிராவல் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஆதிரை இருந்த வரைக்கும் நிவின் வந்து எப்பவுமே கோவப்படுவான், யமுனா மேல எரிஞ்சு விழுவான், அவ அழுதுட்டே இருப்பா, அந்த மாதிரி இருக்கும். பட் தென் நீ வந்ததுக்கு அப்புறமா ஸ்டோரி மேபி அந்த டைம்ல மாறிச்சு போல இருக்கு. லைக் உன் மேல வந்து ஒரு சாஃப்ட் கார்னர் வர ஆரம்பிச்சுது. சோ கொஞ்சம் கேரிங்கா, நீ படிக்கிறப்ப காஃபி எடுத்துட்டு வந்து குடுக்கறது, போத்தி விடுறது, அந்த மாதிரி குட்டி குட்டி விஷயங்கள், அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்து ரொம்ப அழகா இருந்துச்சு. ஐ திங்க் நிவின் யமுனாக்கு வந்து இன்னும் கூட கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுத்துருக்கலாம் ஸ்டோரியில. எனக்கு ஒரு ஸ்பேஸ் இருந்துச்சு, பட் இது குமரன் கங்கா கம்பேர் பண்றப்போ நிவின் யமுனாவோட ஸ்பேஸ் ரொம்ப கம்மியா இருந்துச்சு. அது கொடுத்திருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். எஸ் ஓகே, நான் பேசிட்டேன். ஓகே, நீங்க பேசிட்டீங்க. நான் சொல்லவா இப்போ? சொல்லுங்க. எனக்கு வந்து வீக்கான்றது எப்படி, ஆக்சுவலி நான் இது வந்து ஃபேனா தான் பார்த்தேன். நானும் ஃபேனா பார்த்தேன்றதே எனக்கு இப்போதாண்டி புரிஞ்சுது. ஆமா, நான் ஒரு ஃபேன் கேர்லா நான் உட்காந்து பாத்துட்டு இருந்தேன் அந்த சீரியல் காலேஜ் படிக்கும் போது, ஓகேவா? அப்படி பாக்கும்போது ஃபர்ஸ்ட் நிவின் காவேரி தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
நிவின் காவேரி அது ரொமான்டிக்காவே அது ரொம்ப அழகா காட்டியிருப்பாரு. சோ அதனால எனக்கு அந்த அந்த விஷயம் ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறமா விஜய் வரும்போது உங்களுக்குள்ள அந்த ஒரு ரொமான்ஸ் இருக்குல்ல, ரொமான்ஸ் என்னோட ஃப்ரெண்டு பிரான்னா, ஏய் பாருடி ரொமான்ஸ் பண்றாங்கடி அச்சோ பெருமாளே எனக்கு வெக்கமா இருக்கே. நான் அப்புறம் போய் உட்காந்து எபிசோட் வச்சு பார்த்து அது அப்படியே ஒரு மாதிரி வா நல்லா பண்றாங்களா அப்படி இருந்துச்சு. அப்புறம் அந்த ப்ராஜெக்ட்ல நம்மளே வரும்போது எனக்கு ஒரு மாதிரி ஜாலி அப்படின்னு இருந்துச்சு. அது செமையா ஸ்பெஷல் அதெல்லாம். ஆமா, எனக்கு புகாருமே வந்து ரொமான்ஸ் சீன் ரொம்ப பிடிக்கும். அந்த இவ வந்து எல்லோ கலர் சாரி கட்டி இருப்பா, அந்த ப்ளூ எதெல்லாம் எடுத்துட்டு வரான்னு சாரி எல்லாம் எடுத்துட்டு வந்து அந்த சீன் அப்போ நான் இங்கதான் இருந்தேன் ரூம்ல. இது கைஸ் உண்மையே சொல்றேன், எனக்கு ரொமான்ஸ் சீன்னா வந்துருவாங்க எல்லாரும் வந்து ஒரு ஜன்னல் வழியால எட்டி பார்த்துட்டு இருப்பாங்க கைஸ். கேவலமா பண்ணுவாங்க கைஸ். ஆக்சுவலா எங்க சீரியல்ல வந்து யாருக்கு ரொமான்ஸ் வச்சாலும் மிச்சம் இருக்கவங்க எட்டி பாப்போம். அதுதான் இது வேலை. அதுல இடத்த பிடிக்கிறது காவேரி தான். அவதான் ஃபர்ஸ்ட் நிப்பா, சேர் போட்டு உட்காந்துருவா ரூம்குள்ள. அதுக்கு என்னன்றத எனக்கு வரும்போது நான் சொல்றேன். என் டர்ன் வருமா நான் சொல்றேன். நீ சொல்லி முடிச்சியா? எனக்கு புகாதுமே வந்து அந்த சீன் ஸ்பெகுலரா பிடிக்கும். அது ஃபோர்ஹெட் வந்து ரெண்டும் டச் ஆகும் போது அது கியூட்டா இருந்துச்சு. சரி இப்படி பாத்துருக்கா இவ? ஆமா, இங்க பாரு நேர்ல உட்கார்ந்து பார்த்தேன், எனக்கு கூட இவ்வளவு ஞாபகம் இல்ல. அவள இல்ல அவ பாருங்க நான் ஃபேன் கேர்ள். ஓகே ஓகே, இப்ப நடிச்சிருக்கேன் அப்படின்றப்போ உங்களை பத்தி சொல்லிருங்க. உங்க பேரை பத்தி முடிச்சிருங்க. உங்க பேர பெருசா ரொமான்ஸே வச்சது இல்ல. எல்லாம் உங்கள ரொமான்ஸ் பத்தி எல்லாம் சொல்ல எனக்கு நீங்க பேசாம மாறாதீங்க மேடம். நான் உங்கள ரொமான்ஸ் பத்தி சரி ஓகே. நான் ஒரு விஷயம் நடந்து பாவுண்டி புள்ள அவ ஏதோ சொல்ற ஒரு விஷயம் நடந்துச்சாண்டி நமக்கே தெரியாம. என்னது? சொல்லுங்க. இல்ல லைட்டா இப்ப தூக்கி சுத்துற ஒரு சீன் வந்துச்சுல, அதுல இவ கூட உட்கார்ந்துட்டு இருந்தா ஒருத்தி. அவதான் நான் தான் கேமராக்கு கீழே ஸ்டூல் போட்டு உட்கார்ந்துட்டு பாத்துக்கிட்டே இருந்தா. ஏண்டி இப்படி பண்ண? எனக்கு என்னன்னா தூக்கி சுத்திட்டாங்க, ஓகேவா, சுத்தி நிக்க வச்சு பேசிட்டு இருக்காங்க. ஓகே, அதுக்கப்புறம் ஏதோ நடக்க போகுது. நானும் உட்காந்து 10 நிமிஷமா பார்த்து பேசிக்கிட்டே இருக்காங்க, கட்டு சொல்லிட்டாங்க. அவ்வளவுதான் நான் சீன். அவ பெருசா எதிர்பார்த்து வந்தா. ஏதாவது அவ்வளவுதான். சரி விடுங்க. சரி நான் சொல்றேன். சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. நான் வந்து வீக்காவா அப்படின்றதுல எப்பவுமே வந்து வீக்காவா அடிக்கடி ரெப்ரசென்ட் பண்றது நானா இருக்கும். அவளோட சீன்ல நீங்க தான் ஆமா நான் தான் எழுதுவேன். அவங்கள பார்த்து ஃபர்ஸ்ட் ஜெலஸ் ஆனதும் நான் தான். அதுக்கப்புறம் அவங்கள சேர்த்து வச்சு எப்படியாவது ஒண்ணு சேர்ந்துருக்கா அப்படின்ற ஒரு மேந்தில ஒன்னா நிக்க வச்சது கூட நீங்க தான். ஒன்னா நிக்க வச்சு அந்த மேந்தி இருக்கா கையில? விஜய் காவேரி நான் எழுதுனேனே இருக்கா? விஜய் காவேரி இருக்கா? என்ன அது கையில எழுதுனேனே விஜய் காவேரி. என்னது? மெஹந்தி போட்டேனேடி. உன்னோட மெஹந்தி ஃபங்க்ஷன்ல விஜய் காவேரி உயிர்ச்சிடி. அவ அழிச்சு எடுத்துட்டாடி, முடிஞ்சு. கேளுங்க. எனக்கு வந்து இவங்களோட ரொமான்ஸ் இல்ல. பிரவீன் சார் வந்து ஒரு சைலண்ட் வாய்ஸோட ப்ராம்ப்ட் பண்ணுவார்ல, எனக்கு அது கேட்கும் போது இந்த நைட் எஃப்எம்ல எல்லாம் பேசுவாங்கல்ல, இவங்களுக்கு என்ன இப்படி இருக்கு ரொமான்ஸ் சீன் அப்படின்னு சொல்லி அடுத்த நாள் நமக்கு எபிசோட்ஸ்ல வரும்போது இவ வந்து சொல்லுவா, நேத்து அப்படி நடந்துச்சுடி, இப்படி நடந்துச்சுடி, எனக்கு தாண்டி ரொமான்ஸே வரல அப்பெல்லாம் வந்து சொல்லுவா. இப்பதான் நான் பாயிண்ட்க்கு வரேன். இப்ப வந்து இந்த வீக்கா சொல்லிட்டேன் நானு. இந்த வீக்கா இவ இருக்கா பாத்தீங்களா, இவ ஏன் எல்லா இடத்துலயும் ரொமான்ஸ் சீன்ல வந்து உட்காருவானா? ஏன்னா அவளுக்கு ரொமான்ஸ் வர்றது ரொம்ப கஷ்டம். எல்லா இடத்துலயும் வந்து கத்துப்பாவ. நீங்களாவது கொஞ்சம் அப்படி கூச்சம் எல்லாம் பண்றீங்கடி, எனக்கு ஏன்டி வர மாட்டேன் அப்படி பண்ணுவாவ. ஆனா என்ன கூட ரொமான்ஸ் பண்ண சொன்னா பக்காவா பண்ணுவா. அது எப்படின்னு தான் தெரியல. பண்ணிருக்கா, நிறைய பண்ணிருக்கா. யமுனாக்கெல்லாம் நிறைய பண்ணிருக்கா. யமுனா நான் அவ்வளவுலாம் பண்ணது இல்ல. உன்னையும் சாத்திகாவையும் தான் நிறைய அனுபவிச்சிருக்கா. ஓகே, அடுத்து கூகா வந்து ஒரு ஆன் ஸ்கிரீன் என்ன சொல்ல அங்க பாரு சொல்லும் போதே அவளுக்கு வருது அவளுக்கு. உண்மையாவேப்பா நான் பெருமையா சொல்லிப்பேன். 3 கங்கால என் கூட குமரன் நடிக்கும் போது ஆன் ஸ்கிரீனா பாக்கும்போது எனக்கே சூப்பரா இருந்துச்சுப்பா. நான் பெருமையா சொல்லிப்பேன்.
ஓகே, அது ஒண்ணு. இவங்க அடுத்து இந்த நீயா இருக்கு பாருங்களேன். உண்மையாவே யமுனா, இந்த யமுனா வந்தக்கு அப்புறம் இவளை பார்க்கும்போது எங்களுக்கு பாவமாவே ஆயிடுச்சு சீன்ல. எப்ப பாரு திட்டு அடி, இங்கெல்லாம் தழுப்பு வாங்கிட்டு வாங்க, இதெல்லாம் நடந்துச்சு. உடச்சிக்கிட்டு வந்துருவா. கை உடைச்சிட்டு வருவா, இங்கெல்லாம் அடிபட்டுட்டு இந்த ஸ்பூன் தூக்கி நைஃப் தூக்கி எரிஞ்சிருவாரு. அதெல்லாம் வந்து ரொம்ப ஹர்ட்டிங்கா இருந்துச்சு. அப்புறம் அவங்க ட்ராக் டக்குன்னு வந்து மாத்திட்டாங்க ஆஃப்டர் 5 years. அப்படிங்கும்போது கொஞ்சம் ஓகே. இவ சொன்ன மாதிரி எனக்கு கடைசியா சுத்தின சீன், இவ ஸ்பேஸ்ல எங்களுக்கு பிடிச்ச சீனா கடைசியா தூக்கி சுத்திட்டீங்க அப்படி முடிஞ்சுச்சு. அவ்வளவுதான். இவங்க 3 பேர் இல்ல family நாங்க அந்த சொல்லிட்டோம். சீன்ல கன்வே ஆச்சு that they are comfortable with each other, ஹாப்பியா இருக்காங்க. லவ் ஆயிட்டாங்க, லவ்வி லவ்வி. ஆனா அதுலயே நிறைய பேர் கேட்டாங்க, ஏன் வந்து ஃபுல்லா காட்டல, எப்படி எப்படி அவர் கன்வீனியன்ஸ் ஆனாருன்னே தெரியல அப்படின்றதெல்லாம் நிறைய பேர் கேட்டாங்க. 5 years 5 years அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்ற. அவ்வளவுதான். ஓகே, நீ அவளுக்காவது 5 years அப்படி. எனக்கு பாரு, இன்னைக்கு கையில குட்டி பாப்பா இருக்கு, அடுத்து 1 day கேப், 5 வருஷம் ஆயிடுச்சு பெரிய பாப்பா வந்து நிக்குது. அவ்வளவுதான். 5 yearsல ஒரு குழந்தையே வளர்ந்து. அவ கையில மெஹந்தி இல்ல guys, அவ அழிச்சுட்டா, டெலீட் பண்ணிட்டா சொல்றேன். நான் வந்து வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோல நீங்க எழுதின விஜய், காவேரி, கூகா, நீயா, மலைகள் எல்லாமே இருக்கு. இருக்கு. இப்ப கேட்டாங்க, அதான் சொல்றேன். அவ டெலீட் பண்ணிட்டான்றேன். அவ குளிச்சு அந்த மெஹந்தி போட்டு 4-5 நாள் தான் இருக்கும். நம்ம 11th அன்னைக்கு போட்டோம். இன்னைக்கு தேதி 26. 12th அன்னைக்கு போட்டோம். எனக்கு வந்து கல்யாணம்னு ஒண்ணு பண்ணாங்க இப்போ இன்னைக்கு எபிசோட்ல. அந்த எபிசோட்ல என்ன கல்யாணம் பண்ணது யார் தெரியுமா? என்னோட கல்யாணம் பண்ண பர்சன் வந்து இந்த வீடியோ சாட்ல, ஐ மீன் சாரி, இந்த லைவ்ல தான் இருக்காங்க. ஐயோ, அங்க பாருங்க, மீசை இல்லாத மீசையை மூடிக்கிட்டு இருக்காங்களா, அவங்கதான். பிங்க் கலர்ல நேல் பாலிஷ் வச்சிருக்காங்க. ஏ புள்ள, மாமனுக்கு சமைச்சு வை புள்ள, வந்துடுறேன். நீ கட்டின தாலிய எப்பயோ கட்டி போட்ட எடுத்துட்டா அடுத்த நிமிஷம். நான் தான் guys அவளுக்கு தாலி கட்டினேன். எஸ், எனக்கு மெஹந்தியும் அவங்கதான் வச்சு விட்டாங்க. எஸ், சோ ஆல் கடமைகள் அவங்கதான் பண்ணாங்க. அவ்வளவுதான். காவேரி எங்க கூட பேசுங்க மேம் ப்ளீஸ். காவேரி, என்ன காவேரி இப்படி இருக்கீங்க? பேசுங்க கேட்ட காவேரி. क्वेश्चनக்கு தானடி ஆன்சர் பண்ணிட்டு இருக்கோம். ஏன் காவேரி இப்படி பண்றீங்க? சாரிங்க, இதோ பேசுறேங்க. கேளுங்க, உங்களுக்கு வேற ஏதாச்சும் கேட்கணுமா? மகாநதி பார்ட் 2 எப்ப மேம்? தெரியலையே. அது எப்போ எங்களுக்கு தெரியுதோ அப்ப சொல்லிடுறோம். மறுபடியும் லைவ் வரும். மிஸ் மகாநதி from மலேசியா. கோதாவரி, நீங்க கங்கா இல்ல கோதாவரியா? கோது கோதுமையாடா நீ? கோதுமா கடைசியா முடிச்சு விட்டீங்க போங்க. 3 பேரும் சேர்ந்து ஒரு மூவில நடிங்க. உண்மையாவே ஒரு மாதிரி பிளெஸிங்கா ஃபீல் ஆகுது. கண்டிப்பா ஏதாவது மறுபடியும் சொல்றேன், ப்ரொடியூசர்ஸ் யாராவது டைரக்டர் யாரை பார்த்தாலுமே சரி. இங்க பாரு, வீக்கா ஆகியிருக்க மகாநதி அண்ட் வீக்கா ஃபேன்ஸ், நீ இவ்வளவு சிரிக்க வச்சதுக்கு தேங்க்ஸ். சூப்பர். பின்னாடி நாங்களும் அவங்களுக்கு நாங்களும் பின்னாடி வேலை பார்த்திருப்போம். அவங்களுக்கு வந்து பால் குடுக்கறது, பின்னாடி வந்து ஃப்ரூட்ஸ் குடுக்கறது, ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு எல்லாம் ஹெல்ப் பண்ணோம் கைஸ். என்ன கைஸ் எங்களை மறந்துட்டீங்க? சரி, ஓகே. சோ அப்படியே ஆமா, இது எப்படி நடந்துச்சு? நீ விஷயத்த கன்வே பண்ணி, நீ நானும் பெட்ல எல்லாம் படுத்து பேசுவோம்ல அந்த விஷயத்த. ஹாப்பி ஷேரிங். அக்கா தங்கச்சி டாக். நம்ம சம்மல நம்ம 2 பேரும் அது பண்ணது, அந்த டேபிள்ல சாப்பாடு சாப்பிட்டது, அது எல்லாமே மடூர் வீட்ல குமரன் கங்காவோட விஜய் காவேரியை விட காவேரி கங்கா தான் நிறைய மீட் பண்ணும். ஆமா, ஆனா காவேரி யமுனாக்கு எதுவுமே வைக்கல. அதான் லவ்வரையே குடுத்துட்டியா, போதும் போதும். பெரிய விஷயம், வாழ்க்கையவே கொடுத்தா. அபிஷியல் ஹஸ்பண்ட் கோதுமா. யாரு? மொக்க சீரியல்னு யாரும் சொல்லிருக்காங்க. அப்புறம் ஏன் ப்ரோ லைவ் ஜாயின் பண்ணீங்க? போங்களேன் ப்ரோ. Today we heartbreaking due to ending, so you guys are healing. guys, என்னோட பேலன்ஸ் முடிஞ்சு போச்சு. நான் போய் ரீசார்ஜ் பண்ணிட்டு வந்துட்டோமா? Guys, பாக்குற எல்லாருக்கும் இப்போ புரியும்னு நினைக்கிறேன். அவங்கள நாங்க ஏன் இப்படி நடத்துறோம் பாத்துக்கோங்க, லைவா பாத்துக்கோங்க, லைவா பாத்துக்கோங்க. போய் ரீசார்ஜ் பண்ணிட்டு வாங்க திருப்பி. பை பை. நாங்க ரீசார்ஜ் பண்ணிட்டு ஜாயின் பண்றேன். எஸ் ப்ளீஸ். நான் பாக்குறேன் வரீங்களான்னு பாக்குறேன். வருவேன்.
காத்திருது நாங்க போயிருவோம். காத்திருது காலங்கள் போனது. நாங்க போயிருவோம். நீ வா, நாங்க போயிருவோம். சரி ஓகே, நீ ப்ராப்பரா பாய் சொல்லிட்டு போ. ஏய் வருவேடி திரும்பி. அதுக்குள்ள வந்து நான் bye முடிச்சிருவோம்டி. சரி ஓகே யூ கைஸ் பை மிஸ் யூ ஆல். அவ்வளவுதானா? சரி பாய், டேக் கேர். இதுக்கு மேல நான் பேசுறேன்னா நான் வந்து நிறைய கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கேன் சிரிச்சு சிரிச்சு. ப்ளீஸ் அதேதான் நாங்களும் பண்ணிட்டு இருக்கோம். இப்படி பண்ணணும் போல இருந்துச்சு. போயிட்டு வாங்க, போயிட்டு வாங்க. அகி 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 இப்படி இருந்துச்சு. அச்சடா. நீ வா, ஷூட் முடிச்சிட்டு வா, நம்ம எல்லாரும் மீட் பண்ணலாம். ஆமா ஓகேவா? பட் நீ இப்போ ரீசார்ஜ் பண்ணிட்டு திருப்பி வா, அது வரைக்கும் இருந்தோம்னா ஜாயின் பண்ணு, சரியா? இந்த வரேன். பாய் பாய் பை பாய். பை guys. ஓகே, Love ஓகே you, பாய் love you. பாய். Bye bye. இப்ப நம்ம 2 பேரை விட்டாங்களா? சோ ஓகே. ஆக்சுவலா நம்ம ஆளுகெல்லாம் எப்பயும் வந்து நம்மள அவ்வளவு கேள்வி கேட்பாங்களே, இன்னைக்கு நம்மள பார்க்க மட்டுமே வந்து உட்கார்ந்துருக்காங்கன்னு நினைக்கிறேன் லைவ்ல. என்னால அதை ஃபீல் பண்ண முடியுது. என்ன எதுவுமே கேட்க கேள்வி மாட்டாங்க, அவங்க பெருசா பாத்துட்டே இல்ல. இருக்காங்க. அதான் பாத்துட்டு இருக்காங்க நம்ம ஆளுங்க. லைவ் அடிக்கடி வாங்க ப்ளீஸ், we miss you. ஆரோம் how costume same like in serial கா? அதுக்காக தானே இந்த காஸ்டியூமே போட்டிருக்கோம், அது பாருங்க. எங்க இரு நீ ரெஜிஸ்டர் பண்ணு. இங்க பாருங்க, நான் வந்து இந்த காவேரி காஸ்டியூம் போட்டிருக்கேன், பேச்சுலர் காவேரி காஸ்டியூம். இங்க பாருங்க, நான் வந்து கங்காவா வந்திருக்கேன், பாத்துக்கோங்க. தாலியும் குங்குமமும் வைக்கல. சரி, இதுலயே புரிஞ்சுப்பீங்கன்னு நினைச்சோம். ஆனா நீங்க புரிஞ்சுக்க என்னன்னா, இன்னைக்கு லாஸ்ட் டே. அந்த லாஸ்ட் டேவை நாங்க வந்து ஒரு என்ன சொல்றது, தூரமா இருந்து கெட் டுகெதர் நாங்க வச்சிருக்கோம் லைவ்ல. வேற ஒண்ணும் இல்ல. நீங்களும் ஹாப்பியா இருங்க, நாங்களும் ஹாப்பியா இருக்கோம், மன நிறைவோடு. அதுக்காக தான் வந்து இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு Costumes வரோம். எங்களுக்கு ஓட வந்து வந்தோம். நாஸ்டாலஜிக்கா ஃபீல் ஆகணும் அப்படின்றதுக்காகவே நாங்க வந்து இப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு வந்தோம். சோ தட் we don't feel left out அப்படின்றதுக்காக நாங்க இன்னும் அந்த கேரக்டராவே இருக்கோம்னு நினைக்கிறதுல ஒரு சந்தோஷம் இருக்கு. இருப்போம். ஆமா, சோ அதுக்காக தான் வந்து இப்படி இது பாருங்க, பழைய காவேரியா வந்திருக்கேன், அவங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்த கங்காவா வந்திருக்காங்க. சோ அதனால தான் இது. உங்க ஃபேவரட் பர்சன் ஆன் செட் யாரு? ஏய் நான் இருக்கேன்டி, என்னடி யோசிக்கிற அசிங்கமா? ஏய் சீ, ஏய் இவ்வளவு கேவலமா பண்ற பத்தியா நீ? ஐயோ, யார் அது என்ன இப்படி மாட்டி விட்டது? யாருமா உங்க ஃபேவரட் பர்சன் ஆன் செட் யாருன்னு கேக்குறாங்க. லைவ்லயே நான் உட்கார்ந்து இருக்கேன், மேல இப்படி திரும்பி யோசிச்சுக்கிட்டு இருக்கா. என்னதானே சொல்லணும்? நீ சொல்லு நான் எங்க அம்மா எப்படி பல்ல காட்டி காட்டி சிரிக்கிறா பாரு. நீ சொல்லு. எனக்கு வந்து நீ, அதுக்கப்புறம் காவியா, நம்ம தாய். சொல்லு, அவ்வளவுதான். ஏய் எப்படி நான்லாம் இப்ப லைன்ல இருக்கேன்னு தானே சொல்ல, இல்லாட்டி அங்கிட்டு போய் களி ஊத்துவேன்ல, அவன் வந்துட்டா பெருசா அப்படின்னு தானே செய்வேன். அது பண்ணுவேன். இப்ப பேமெண்ட் குடுக்கலையா நடிக்க? இல்ல நான் எனக்கு என்கிட்ட கேட்டா நான் அவன் மேல வெறுப்பா தாண்டி இருப்பேன். எனக்கு தெரியும்டி, அப்படி சொல்றியா? அதனால டீசெண்டா யோசிச்சேன்ல. அதுக்காக ஸ்வீட்டாலாம் என்னால பேசி நடந்துக்கலாம் முடியாது. பாத்துக்க, நான் டீசெண்டா யோசிச்சேன்ல. நீ யோசிச்சு இப்ப வரைக்கும் நீ பதில் சொல்ல, அது எவ்வளவு பெரிய அவமானம் தெரியுமா நீ பண்றது? அது அந்த நான் பரவாயில்ல, எனக்கு உன்னை பிடிக்கும், ஆனா நான் உன்கிட்டதான் சண்டை போடுவேன்னு சொல்லிட்டு இருக்கேன். எது உனக்கு நல்லதா தெரியுது? நானே சொல்றேன். பேசேன். நீ ஆக்சுவலா தாரணி மாதிரி பிஹேவ் பண்ணாம கங்கா மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு இருக்க. டோன்ட் பிஹேவ் லைக் கங்கா டு மீ, பிஹேவ் லைக் தாரணி டு மீ. வேண்டாம், எதுவா நான் பிஹேவ் பண்ணாலும் நான் தான் அடி வாங்குவேன். அடி வாங்குற பீஸ் வெளியே போயிருக்கு, வந்தா அவளை வந்து செய். அது வரட்டும், வந்துச்சுன்னா அதான் செய்யலாம். நீங்க 3 பேரும் சென்னையில இருக்கீங்களா? ஸ்வேதா வந்துட்டா, இரு ஜாயின் ஆட் பண்ணு. அத வந்து கமெண்ட்ல போடுறா பாரு. நான் வந்துட்டேன், நான் இங்கதான் இருக்கேன் அப்படின்னு. நான் மேல வந்துட்டேன்டா. வந்துட்டா, ரீசார்ஜ் பண்ணிட்டா. வந்துட்டல, நான் சொன்னல வந்துருவேன்ட்டு. எல்பி அக்கா யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுங்க, வீடியோ எடுத்து வச்சிருக்கேன், போட்டுறேன். போடுவாங்க. அவ்வளவுதானா? அதே மாதிரி தாரணி அக்காவும் எடுத்து வச்சிருக்கா, போட்டுருவா.
போட்டுட்டேன் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் வீடியோவே நம்ம தான். அப்படியா? பாருங்க உங்களெல்லாம் பத்தி மழமலையா யூடியூப் சேனல்லாம் நம்ம ஓபன் பண்ணோம்னா இந்த மாதிரி நான் புதுசா ஓபன் பண்ணிருக்கேன் சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அந்த லிங்க் எடுத்து எல்லாருக்கும் அனுப்புவாங்க. மேடம் நான் எல்லாம் பண்ணேன், ஆனா நீங்க எல்லாத்தையும் இக்னோர் பண்ணிடுறீங்க. அதுதான் மேடம் உங்க பிரச்சனை. ஏய் யமுனா உனக்கு தெரியும்லடி நான் ஆரம்பிச்சது. பாத்துக்கோங்க இதுதான். தெரியாது. இன்னைக்கு போட்டது நீ பிஸியா இருந்த டைம். இப்ப 6 மணிக்கு தான் போட்டேன். அவங்க வந்து மொத்தமா என்னை வந்து இக்னோர் பண்ணிட்டாங்க. ஓகே நம்ம இந்த क्वेश्चन அவாய்ட் பண்ணிட்டு அடுத்த கேள்விக்கு போவோம். எப்படி? அப்புறமா வேற என்ன? 2 பேரும் எப்படி இருக்கீங்க? 3 பேருங்க நாங்க 3 பேரும் நல்லா இருக்கோம். அது அப்ப வந்து மெசேஜ் நீ கடைசி ஸ்க்ரால் பண்ணு. Everyone speak about every other person whom you have worked with in the set. தமிழ்ல தானடா கேக்குறேன். ப்ளீஸ் டா ஆட் ஷா and RP ஒண்ணா உங்களை பாக்குறோம். அவங்க 2 பேரையும் ஆட் பண்ணணும்னு எங்களுக்கும் ஆசைதான். பட் அவங்க வந்து அவைலபிளா இல்ல இப்ப ஜாயின் பண்றதுக்கு. ஓகேவா? நீங்க அனுப்புற மெசேஜஸ் படிச்சுட்டு தான் இருக்கோம். பட் அவங்க அவைலபிளா இல்லன்னா எப்படி நாங்க ஜாயின் பண்ண வைக்க முடியும்? அம்மு ஆக்டிங் பத்தி சொல்லுங்க. ஃபைனல் எபிசோட்ல அம்மு நிஜமாவே சூப்பரா பண்ணா. அழுதுட்டா தெரியுமா? நாங்க அழு சொன்னதுலயே அவ அழுதுட்டா. அவளுக்கு நான் எல்லாருக்கும் சொல்ல வேண்டியது என்னன்னா, அம்மு சும்மா நிக்க வச்சு அவளை வந்து அழ சொல்றப்போ அவ அழல. அவளை வந்து ஹக் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம தேம்பறது அவளுக்கு ஃபீல் ஆகுறப்போ அவ அப்ப அழ ஆரம்பிச்சா. சோ அதுதான் அவளோட பாயிண்ட் அப்படின்னு அந்த இடத்துலதான் புரிஞ்சுது. பட் சேட்லி அன்னைக்குதான் லாஸ்ட் எபிசோட். அதுக்கப்புறமா அதை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண முடியல எங்களால. பட் அவ செம்ம டேலண்ட், பெரிய டேலண்ட் அவெல்லாம். கங்கா அக்கா எப்போ மேரேஜா? கல்யாணம் ஆகி எனக்கு குழந்தை பிறந்து 5 வருஷம் ஆச்சு, மறந்துட்டீங்களா? இங்க பாரு ருத்து 1327 I saw your first video அக்கா யூடியூப்ல பாத்துருக்காங்கடி. சப்ஸ்கிரைபர் 1 சப்ஸ்கிரைபர். மகாநதி சொல்லுங்க. your new projects வரும் கடவுளின் இதுல வரும்போது எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோம். எப்படி சொல்றது, எல்லா டிஸ்கஷன்ல இருக்கு. பட் தென் ஏதோ கன்ஃபார்ம் ஆகல. பட் தென் these 2 girls டெல்டா கங்கா வந்து கூடிய சீக்கிரம் பாப்பீங்க, பாருங்க. ஆனா கங்கா எந்த மாதிரி வந்தாலும் நீங்க பாக்கணும். அதுதான் என்னோட கைண்ட் ரெக்வெஸ்ட் गाइस. வெறுத்துறாதீங்க गाइस. ஆனா உங்களுக்கு என்ன பிடிக்கும் அந்த மாதிரி தான் இருக்கும். நீங்க பாருங்க. நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் உங்களை அப்படி பாக்குறதுக்கு. இன்னும் நான் கூட பாக்கல அவ அதுல எந்த கெட்டப்ல இருக்காங்க. பட் தென் அவ ஒரு அழகான விஷயம் புதுசா ஸ்டார்ட் பண்றா, ட்ரை பண்றா. சோ அது எல்லாத்துக்கும் நம்ம சப்போர்ட் பண்ணணும். மகாநதியில எத்தனை பேர் நீங்க கங்கா உங்களுக்கு பிடிக்குமோ கோதுமாவை பிடிக்குமோ அங்க போய் நம்ம சப்போர்ட் பண்றோம். கோதுமாவை எங்க அம்மா கேக்குறாங்க கோதுமாவா அவளை வந்து கோதாவரி கூப்பிடுவோமா? 4 சப்பாத்தி போட்டு ராபிடோல போட்டு விடுங்க. கோதுமா அப்படின்னு ஆக்கிட்டோம். 4 சப்பாத்தி போட்டு ராபிடோல கோதுமாவுன்னு நினைச்சிட்டாங்க. நீ எனக்கு போட்டு விடு 4 சப்பாத்தி ஷூட்டிங் ஸ்பாட்க்கு. நீ வீட்டுக்கு வா, நான் உனக்கு சமைச்சு தரேன். சரியா? யமுனா நீங்க எப்ப வீட்டுக்கு கூப்பிட்டு பிரியாணி செஞ்சு கொடுப்பீங்க? நீங்க வந்து சொல்லிருந்தீங்க மறந்துட்டீங்க. எங்க அம்மா சொல்றாங்க கிளம்பி இங்க வருவியா, எங்க அம்மா சப்பாத்தி செஞ்சு தராங்களா? வா வரேன். இப்ப பேசு. வரேன். கிளம்பு போ, புக் பண்ணிட்டு கிளம்பு. இப்பயே வரியான்னு கேக்குறாங்க. இப்ப கொஞ்சம் பிஸியா இருக்காங்க. என்ன பிஸி? அப்படி என்ன பிஸியா? ஷூட்ல இருக்கேன். அவ ஷூட்ல இருக்காமா, என்ன மாதிரி இல்லம்மா. அவ வேலை செஞ்சு உடனே ஏய் காவேரி, உன்னை பத்தி ஒருத்தவங்க சொல்றாங்கடி, இந்த எல்லோ சுடிதார்ல தான் நீ வெண்ணிலாவை கூட்டிட்டு வந்து விஜய்ட்ட இன்ட்ரோ பண்ணியா? இதுவா? இது இல்ல. அடுத்த நாள் வந்து இன்ட்ரோ பண்ணுவா. அதுக்கு முன்னாடி நாள் நைட்டு வந்து நடு ரோட்ல நிக்க வச்சு ஹாப்பி பர்த்டே சொல்லுவா. அந்த சீனோட ட்ரெஸ் இது. அதுதான், அது சொல்றாங்க அவங்க. என்ன ஞாபகம் வச்சிருக்காங்க. எனக்கு அது ஞாபகம் இருக்கிறதுனால தான் நான் இந்த ட்ரெஸ்ஸே போட்டு வந்தேன். அந்த சீன் ரொம்ப அழகா இருந்துச்சு எடுக்கிறப்போ. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் எல்லா இன்டர்வியூலயும் சொல்லி வச்சிருக்கேன், என்னோட ஃபேவரட் சீன் அது மட்டும்தான். அவ்வளவு அழகா இருந்துச்சு. அந்த நீ அந்த வீடியோ பாத்திருப்ப, அந்த ஃபுல் ஒயிட் ஷாட்ல காவேரி ஓடி வந்து குதிச்சு அப்படியே அந்த ஒயிட் கலர் துப்பட்டாலாம் இப்படி பறக்கும். சூப்பரா இருக்கும். அத சார் வந்து போஸ்ட் போட்டுட்டாரு அந்த போட்டோ. பாக்குறப்ப நான் ஆடியன்ஸா மாறிடுறேன்.
அப்போ வந்து எனக்கு அதுல நம்ம தான் இருக்கோம் அப்படின்றது மைண்ட்ல அடுத்த பாயிண்டா தான் வருது. சார் அது ஸ்டோரி போட்டிருந்தாரு, அத போட்டோவா எடுத்து அந்த ரெட் காரோட, அதானே? அதான் அதேதான். யமுனா மட்டும்தான் சமைச்சு கொடுப்பீங்களா அக்கா? எங்களுக்கெல்லாம் இல்லையா? வாங்க எல்லாரும் வாங்க வீட்டுக்கு. எல்லாருக்கும் சமைச்சு போடுறேன் வாங்க. வாங்க. இல்லங்க, யமுனா அக்கா வந்தாதான் நீங்க சமைச்சு போடுவீங்களா? எங்களுக்கு இல்லையான்னு கேக்குறாங்க. சொல்லுங்க, பதில் சொல்லுங்க. நான் தான் சொல்லிட்டேனே, சாப்பாடுதான் நம்ம உயிர். யார் வந்தாலும் சோறு போடுவோம், சந்தோஷமாக இருப்போம். அங்கிட்ட அம்மா நின்று முறைப்பாங்க, அங்கிட்ட அந்த பக்கம் பாரு, ரியாக்ஷன் பாரு. யாரை கேட்டி நீ சொல்ற இதெல்லாம் அப்படின்னு. ஹலோ எங்க அம்மா. எல்லாரும் வாங்க சாப்பிடலாம், நல்லா சூப்பரா. மம்மி கூப்பிட்டாங்க. மம்மி அட்ரஸ் போட்டு விடுங்க மம்மி, வந்துடுறோம். கண்டிப்பா கண்டிப்பா வாங்க வாங்க வாங்க. ஓகே மம்மி. மம்மி ஹலோ, என்ன நார்மல் கால் பேசுற மம்மி ஹலோன்னாங்கல்ல? அவளுக்கு தெரியாது. அதான் நம்ம மம்மி மாதிரி தாண்டி. லைவ்ல நீ ஹலோன்னு போன் பேசுற மாதிரி வந்து சொன்னல, அதுக்கு சொல்றான். எல்பி அம்மா நல்லா இருக்காங்களா? எங்க அம்மா சூப்பரா இருக்காங்க. யூடியூப் சேனல் பேரு சொல்லுங்க கோது ப்ளீஸ். இந்த ரெஜிஸ்டர் பண்றேன். தாரு ஹெப்ஸ்னு ஒரு Z போடுங்க. ஹெப்ஸ் தான் என்னோட யூடியூப் சேனல் பேரு. என் பேஜ்ல ஹைலைட்ல போட்டுருக்கேன், வந்து பாருங்க. அந்த பேருக்கு என்ன அர்த்தம்னு சொல்லுங்க தாரணி. தாருன்றது பேரு, எப்ஷிபாவை ஷார்ட் பண்ணி ஹெப்ஸ்னு வச்சிருக்கேன். Z வந்து நல்லா A to Z வரையும் அமேசான் மாதிரி வச்சிருக்கோம் நாங்க. நீங்க எப்போ ஸ்டார்ட் பண்ணலாம்னு இருக்கீங்க ஸ்வேதா யூடியூப் சேனல்? அதுக்கு இப்போதைக்கு டைம் வரல. அவங்க பிஸியா இருக்காங்கடி, சின்ன மருமகள்ல ரோலா நடிக்கிறாங்க. நேத்து ஒரு காலையில ஒரு எபிசோட் பார்த்தேன், ஜூம்ல வச்சு பயந்துருக்கா. கேமரா இவ்வளவு ஜூம், அவளை நினைச்சு பாரு. நான் உனக்கு அனுப்புறேன், அது ஆனா அவங்க போய் நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்றா. இங்க நிறைய ஷார்ட்ஸ் அவளுக்கு அங்க கிடைக்குது சூப்பரா. ஆமா, அந்த சீன் எடுக்கும் போது உண்மையிலேயே நான் பயந்தேன். பேய் சீன். அப்படியா? யார் அந்த பேய்? அந்த பேய் வந்துருச்சாடி, ரிவீல் பண்ணிட்டாங்களா அந்த பேய? இல்லையே, நான் அந்த ஒரு போர்ஷன் மட்டும் தான் பார்த்தேன். யாரா இவ இப்படி இருக்கா கேமராக்குள்ள? நிறைய இருக்கு, தயவு செஞ்சு பாருங்க. சின்ன மருமகளையும் சப்போர்ட் பண்ணுங்க. எப்படி ப்ரோமோட் பண்றா பத்தியா சீரியல்ல? நான் என் பர்சனல் யூடியூப் நான் ப்ரோமோட் பண்ணறாங்க. இருங்க நானும் கொஞ்சம் சொல்லிக்கிறேன். அப்படி சொல்லுங்க. வேர் இஸ் குமரன்? இங்க பாத்தியா? காவ்யா சிவராமன் மம்மியோட நைட்டி லிங்க் ப்ளீஸ். மம்மிய திருப்பி பின்னாடி டேக் இருக்கு, அதை எடுத்து பார்த்து சொல்லு. அம்மா நைட்டி ரொம்ப பிடிச்சிருக்கா, ஆன்லைன் லிங்க் கேக்குறேன். இதுக்கு நான் என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல. பதில் கண்டுபிடிச்சு ஸ்டோரியில போடுறேன், ஓகேங்களா? ஸ்டோர்ல வாங்குனாங்களாம், போய் தேடி பாருங்க, கிடைச்சிரும். டிஎம் பண்ண சொல்லு, லிங்க் அனுப்ப நாங்க சொல்லு. அதான் all the brands crying in the corner. another live with the MN boys. ஷியோர், நாங்க அவங்க கிட்ட பேசிட்டு அவங்க எப்ப அவைலபிளா இருக்காங்களோ எல்லாரும் ஜாயின் பண்றோம், ஓகேவா? அப்ப எல்லாரும் பேசுவோம். இங்க பாரு, யாரோ ஒருத்தவங்க, யாருடா அவ லிங்க் கேட்டது? தாரு இஸ் வில்லி இன் KKK சீரியல். அப்படியா தாரு? வில்லி அது லீக் பண்ணது தெரியலையே. லீக் அப்ப நிஜமாவே நீ வில்லியா? அது வில்லி அது பாசம் கலந்த வில்லி அப்படி வரும். நீங்க தான், நான் எதுவும் சொல்ல மாட்டேன், நீங்க பாருங்க. எல்லாத்தையும் சொல்லிட்டு அப்புறம் சொல்ல மாட்டேன், நீங்க பாருங்க. அதனாலதான் இப்போ வரையும் எதுவும் போடாம அமைதியா இருக்கோம்ல. வருவேன். இனிமே மார்னிங் 6 AM நாங்க என்ன பாப்போம் சொல்லுங்க. சன்ரைஸ் பாருங்க. நீங்க வந்து இவ்வளவு பங்க்சுவலா 3.5 years 6 o'clock வந்து மகாநதி பாக்குறீங்க. எங்க மூஞ்சில தான் முழிச்சிருக்கீங்க நீங்க டெய்லி காலையில.
அண்ட் லைஃப் அதுக்கப்புறம் நல்லா இருக்கு அப்படின்னு நிறைய பேர் சொல்லி டேய் ஆக்சுவலா நான் ஒன்னு டிசைட் பண்ணிருக்கேன்டி ஃபர்ஸ்ட்ல இருந்து மகாநதி பாக்கலான்னு ஆல்ரெடி பார்க்க Hotstarல. ஆரம்பிச்சிட்டேன். சமடி நான் இனிமே தான் ஸ்டார்ட் பண்ண போறேன் 1ஆம் தேதியில இருந்து கரெக்டா ஸ்டார்ட் பண்ணுவேன் நல்லா First இருக்கு episodeல இருந்து பார்க்க போறேன். இப்போ நம்ம ஃபீல் பண்றோம்ல அந்த ஹெவியானது அது அது கொஞ்சம் பர்டன் இறங்கும் நான் அதை ஃபீல் அதனாலதான் பண்ணேன் நான் பார்க்க கரெக்ட் நம்ம பாப்போம் நம்ம மட்டும் இல்லடி ஃபேன் பேஜஸ்ல நிறைய பேர் வந்து திருப்பி ஃபர்ஸ்ட்ல இருந்து பாத்துட்டு இருக்காங்க அண்ட் வந்து இதுல முடிஞ்ச சீரியல்ஸ் எல்லாம் கலர்ஸ் தமிழ்ல போடுவாங்கல்ல இவங்க வந்து கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க கலர்ஸ் தமிழ்ல போடுங்க இப்போ மகாநதி ஃபர்ஸ்ட்ல இருந்து அப்படின்னு போட்டாங்கன்னா நான் உட்கார்ந்து பாப்பேன்பா நம்ம எல்லாரும் உட்கார்ந்து பாப்போம் நானும் பாப்பேன். ஆமா வேற ஏதாவது சேனல்ல மகாநதி கூப்பிட்டா நம்ம போவோம்ல போலாண்டி கூப்பிட போலாண்டி. அப்படி கிடையாது ஆல்ரெடி மத்த லாங்குவேஜஸ்ல எல்லாம் போயிட்டு இருக்கு மகாநதி. ஆமா ஓகே சோ நம்ம இது வந்து நம்மளுக்குன்னு ஒரு லாங்குவேஜ் வரும் அதுல திரும்பியும் நம்ம 3 பேரும் சேர்ந்து பண்ணுவோம். நம்மளுக்கு அந்த மாதிரி ஸ்டோரி வரணும்னு நம்ம வேண்டிக்கலாம். அதான் என்னன்னா ஆரம்பத்துல ஆரம்பிச்சு முடிக்கிற வரையும் நம்ம இருக்கணும் அதுல அப்படி பண்ணணும் நம்ம கண்டிப்பா. இப்படி பேசுறவங்க தான் விட்டு போயிருவீங்க. அதனால யாரு உன்னதாண்டி சொல்றா. ஏய் என்னைய பார்த்து நல்லா சொல்லு நீதான் எனக்கு சொன்ன நான் உன்னை பார்த்து அப்புறம் நல்லா நல்லா சொல்லுவேன் பாத்துக்கோ. இங்க பாரு தாரு ஹேவ் அ கிரேட் சென்ஸ் ஆஃப் ஹியூமர் லவ் இட் ஆல்வேஸ். ஹியூமர் அமேஸ். நீங்க ஷோல எல்லாம் நிறைய கட் பண்ணிருவாங்க நடுவுல நிறைய விஷயம் ஓடி இருக்கு. ஆமா நாங்க வந்து அது இது எது ஷோ போனப்போ செம்ம காமெடி. நான் மறக்கவே மாட்டேன். அப்ப அவ நம்ம கூட கனெக்ட் கூட ஆகல ஆனா அவளை வச்சு நான் சிரிச்சேன் பாரு என் ஆனா இங்க பாருங்க, பக்கத்துல 4 பேர் போனோம். ஷா நானு தாரிணி ஸ்வேதா 4 பேர் போனோம். இந்த இந்த கங்கா கேரக்டர் தாரிணி இருக்காங்கல்ல இவங்க வந்து ஃபுல் ஆன் டிராகிங் பண்ணாங்க ஸ்வேதாவை. இப்போ கேட்டா கேங்ல சேர்க்கல அப்படின்னு சேர்க்காத போதே அந்த அளவுக்கு பண்ணிருக்காங்க. பக்கத்துலதான் உட்கார வச்சாங்க செத்துட்டா அவன் சிரிச்சு தள்ளி அவ ஒரு போட்டோ தான் நான் உங்களை அது ஏதாவது பண்ண முடிச்சா எடுத்துரு நம்ம எடிட்ல போடுவோம் கேப்போம் நம்ம ஃபேன்ஸ்ட எடுத்து கொடுப்பாங்க. ஹவ் இஸ் குட்டி நர்மதா? ஷீ இஸ் சூப்பர் குட். அவங்க 10th போயிட்டாங்க சோ படிப்பாளியா படிச்சுக்கிட்டு இருக்காங்க. எண்டு சீன்ல சுபம்ல வந்துட்டு அவ இல்லன்னு ரொம்ப ஃபீல் பண்ணா. அழுதா ரொம்ப ஆசையா இருந்தா. அழுதா அவ வந்து மீட் பண்ணி அடுத்த நாளே நாங்க மீட் பண்ணோம். அப்ப ரொம்ப அழுதா அவ. சரி ஓகே गाइस முடிச்சிக்கலாமா? ஏய் இரு நம்மள பத்தி ஏதோ சொல்றாங்க. நானும் நீயும் ஒரே மாதிரி இருக்கோமாடி. ஏய் நம்ம 3 பேருக்கு மூஞ்சும் ஒரு சாயல்ல ஒரே மாதிரி தாண்டி இருக்கு. சரி இப்ப மம்மி மட்டும் காவேரியே நீங்க புது சீரியல்ல பாப்பீங்க. காவேரியா பாக்க மாட்டீங்க வேற பேரோட பாப்பீங்க. வந்திருக்கு மெசேஜ் வந்திருக்கு எப்போ நீ உங்களை புது சீரியல்ல பாக்குறது லைவ் இன்ஸ்டா லைவ் எனக்கு தெரியல. ஏன்னா எனக்கு எதுவும் ப்ராஜெக்ட் இன்னும் ஓகே ஆகல. ஆச்சுன்னா என்ன நீங்க கண்டிப்பா வேற ரோல்ல பாப்பீங்க. அவ்வளவு சீக்கிரமாலாம் நம்ம விட்டு போற ஆள் கிடையாது. சோ வந்து இருந்து நம்ம நிறைய ஜாலியான விஷயங்கள் தான் பண்ண போறோம். இந்த 3 மூஞ்சி நீங்க ரிப்பீட் மோட்ல பாக்குற அளவுக்கு செய்வோம் गाइस. நீங்க அதுக்கு மட்டும் ரெடியா இருங்க गाइस. எடிட் பண்றதுக்கு ரெடியா இருங்க गाइस. போன் நிறைஞ்சு போய் ஆமா கண்டிப்பா நீங்க வந்து எடிட் பண்ண கூடிய நிறைய எடிட்ஸ் ஆசாசியா பண்ண வீக்கா மகாநதிக்குலாம் நீங்க எவ்வளவு ஆசாசியா எடிட் பண்ணீங்களோ அந்த மாதிரி நீங்க பண்ற அளவுக்கு தான் நாங்க வேலை செய்வோம். So let's hope for the best. அதே மாதிரி 6 o'clock எழுந்துச்சு இனிமே என்ன பாப்போம் அப்படின்லாம் கேக்குறீங்கல்ல. 6 o'clock வேற ஏதாச்சும் சீரியல் போடுவாங்க கண்டிப்பா. அதுவும் உங்களுக்கு பிடிக்கும் அதையும் பாருங்க அதையும் சப்போர்ட் பண்ணுங்க. just because you love மகாநதி more it doesn't mean நீங்க மத்த சீரியல்ஸை வந்து வெறுக்கணும் அப்படின்றது கிடையாது. அவங்களும் எங்க அளவுக்கு எங்களை விட கூட நிறைய ஹார்ட் ஒர்க்கிங் பண்ணக்கூடிய பீப்புள் தான். ஸோ அவங்களுக்கும் சப்போர்ட் பண்ணுங்க அவங்க சீரியலையும் பாருங்க. கொஞ்ச நாள் கழிச்சு நாங்க திருப்பி வருவோம். ஹோப்ஃபுல்லி அதே 6:30 ஸ்லாட்ல வந்து எங்க முகங்கள் நாங்களும் காட்டுவோம். ஓகேவா? நாங்க வெயிட் பண்றோம் गाइस நிஜமாவே. எஸ் நாங்க சீக்கிரமாவே வந்து ஒரு ட்ரிப் போறப்போ திருப்பி ஒரு vlog மாதிரி எடுத்து போடுறோம். ஓகே போலாம். அப்ப ஒண்ணா சேர்ந்து லைவும் போலாம். லைவ் போலாம். கண்டிப்பா லைவ் போறோம் கண்டிப்பா. சரி முடிச்சுக்கலாமா? ஓகே thank you 4964 people join பண்ணிருக்கீங்க. thanks to yes thank you so much. நாங்க சொன்ன டைம்க்கு உங்க டைம் எல்லாம் ஒதுக்கி எங்களுக்காக வந்து எங்க கூட டைம் 1 hour ஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. சோ ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். எங்களுக்காக நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணிருக்கீங்க. thank you so much. thank you so much. Kaveri, Ganga and Yamuna we sign off from Mahanadi. yes Okay. officially we are signing off. Yes.
ஸோ வி சைன் ஆஃப். அண்ட் இதுக்கப்புறமா லக்ஷ்மி பிரியா, தாரிணி, ஸ்வேதாவா நீங்க எங்களை நிறைய இடத்துல பாப்பீங்க. அண்ட் வி லவ் யூ அண்ட் வி நோ தட் யூ லவ் அஸ். ஸோ தேங்க்யூ. தேங்க்யூ, லாட்ஸ் ஆஃப் Thank you, லவ். guys. Love you. Bye. Bye. Bye டி. பாய் டி. பாய் டி.